மறைந்த உறவினருக்கு கண்ணீருடன் கடமையாற்றிவிட்டு திரும்பிய ஒரு குடும்பத்திற்கு வழியிலேயே விதி விபத்து வடிவில் வந்து நின்ற சம்பவம் சாயல்குடி அருகே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள கடலையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் கடந்த ஆண்டு மறைந்த தங்களது நெருங்கிய உறவினருக்கு ராமேஸ்வரத்தில் திதி கொடுப்பதற்காக சென்றிருந்தனர். புனித கடலில் நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முடித்துவிட்டு அதே நினைவுகளுடன் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த வேனில் சிறுவர்கள் பெரியவர்கள் என மொத்தம் 24 பேர் இருந்தனர். ராமேஸ்வரத்தின் ஆன்மீக அமைதியோடு அவர்கள் கடலோர பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த போது சாயல்குடி அருகே கீழச்செல்வனூர் பகுதியில் திடீரென வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. கிழக்கு கடற்கரை சாலையில் வேன் வந்தபோது எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அமைதியாக பயணித்துக் கொண்டிருந்த அந்த வேன் நொடிப்பொழுதில் மரணக்குழியில் விழுந்தது போலானது. இதனையடுத்து வேனுக்குள் இருந்த குழந்தைகள் மற்றும் பெண்களின் அலறல் சத்தம் அந்த பகுதியையே உலுக்கியது. விபத்து நடந்தவுடன் அந்த வழியாக சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் எவ்வித யோசனையுமின்றி உடனடியாக செயல்பட்டனர். நொறுங்கிய வேனுக்குள் சிக்கியிருந்த குழந்தைகளையும் பெரியவர்களையும் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த அனைவரும் கடலாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இறந்தவர்களுக்கு திதி கொடுத்துவிட்டு வந்தவர்களுக்கு இப்படி ஒரு சோதனையா என மீட்பு பணியில் ஈடுபட்ட மக்கள் கண்கலங்கியது அங்கிருந்தோரை நெகிழச் செய்தது. தற்போது காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.